ஹைபிரிட் அத்லெட்டா மாறுறதுல இது நாள் 37. எப்பவுமே என்னோட மோஸ்ட் ஆஃப் த சண்டே இப்படிதான் இருக்கும். விடிய காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு ஸ்னேக்குக்கும் மணிக்கும் தண்ணியை ஊத்திட்டு என் வீட்டுல இருந்து 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு கிரவுண்டுக்கு ஃபுட்பால் விளையாட போயிடுவேன். என்னோட ஷோல்டர்ல லைட்டா ஸ்ப்ரெயின் இருந்ததால யுவா தான் இன்னைக்கு டிரைவ் பண்ணான். கிளைமேட்டை பாத்தீங்களா? சண்டே அதுவுமா வெயிலே வரல. சூரியன் ப்ரோக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு காஃபி குடிக்க வந்துட்டோம். கரெக்டா 6:30க்கு கிரவுண்டுக்கு வந்து கிட்டு கட்டிட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நண்பர்களே, இன்னைக்கு கேம் செம்மையா போச்சு. நான் ஒரு கோல் அடிச்சது இல்லாம ஏகப்பட்ட அசிஸ்ட் பண்ணேன். மேட்ச்லாம் முடிஞ்சதும் காலங்காலமா நடக்கிற பெனால்ட்டியை போட்டு முடிச்சிட்டோம். ஆனா நான் தான் முன்னாடியே கிட்டெல்லாம் கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் வெயில் பெருசா இல்ல, வர வழியில ரெட் புல்ல வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் ரெஸ்ட் எல்லாம் கிடையாது நண்பர்களே. வந்த உடனே வேலைக்கு கிளம்புறதுதான். நல்லா ஹெவியான மீலா சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்பிட்டேன். வீடியோவை பார்த்துட்டு மூஞ்சி ஏண்டா உருன்னு வச்சிருக்கேன்லாம் யோசிக்காதீங்க. இப்போ நான் இருக்க நிலைமை அப்படி. வீடியோ எடுக்கலாம் தெம்பில்ல நண்பர்களே. என்னோட ஷிஃப்ட் முடிஞ்சதும் எடுத்துட்டு வந்த சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அவ்வளவுதான், செம்மையா வாஸ்ட் அவுட். வீட்டுக்கு வந்ததே 9 மணிக்கு தான். இந்த நேரத்துலாம் வீட்டுல எதுவுமே இருக்காது நண்பர்களே. பொறுமையா கீழே இறங்கி முட்டையை வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மாவை குக் பண்ணி தர சொல்லிட்டு எடிட்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கா சாப்பிட்டு படுத்துட்டேன் நண்பர்களே. நாளைக்கு பார்ப்போம்.